வணக்கம். நம்ம பூமி நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு எத்தனையோ ஆச்சரியங்களை தனக்குள்ள வச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அப்படிப்பட்ட சில விசித்திரமான ஆனா அதே சமயம் ரொம்ப ரொம்ப அழகான இடங்களுக்கு ஒரு சின்ன பயணம் போக போறோம். சும்மா அந்த இடங்களோட அழகை ரசிச்சுட்டு வர்றது மட்டும் நம்ம நோக்கம் இல்ல, அது நமக்கு என்ன சொல்ல வருது, என்ன ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்க போறோம். ரெடியா? வாங்க இந்த பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த இடத்த பாருங்களேன். இத பார்த்தா இது நம்ம பூமியில இருக்கிற ஒரு இடம் மாதிரியா தெரியுது? இல்ல, ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி செவ்வாய் கிரகத்துல இருந்தோ இல்ல வேற ஏதோ ஒரு கிரகத்துல இருந்தோ எடுத்த போட்டோ மாதிரி இருக்குல்ல? ஆனா நம்புங்க, இது நம்ம பூமியில தான் இருக்கு. அப்போ இது எங்க இருக்கு? வாங்க பார்க்கலாம். இதுதான் ஏமன் நாட்டுல இருக்கிற சுகோத்ரா தீவு. இதுக்கு ஒரு செல்ல பெயர் கூட இருக்கு. என்ன தெரியுமா? பூமியோட ஏலியன் தீவுன்னு சொல்றாங்க. சும்மா சொல்லல, அந்த பேருக்கு பின்னாடி ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரணம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, கோடிக்கணக்கான வருஷமா இந்த தீவு மத்த நிலப்பரப்பிலிருந்து மொத்தமா தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால என்னாச்சுன்னா, இங்க இருக்கிற இயற்கை தனக்குன்னு சொந்தமா சில ரூல்ஸ் உருவாக்கிக்கிச்சு. இதோட விளைவு, இங்க இருக்கிற செடி கொடிகள் மரங்கள் எல்லாமே உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே விசித்திரமா வளர்ந்திருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இங்க இருக்கிற மரங்கள், செடிகள் இதெல்லாம் இந்த பூமியில வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. குறிப்பா இந்த டிராகன் பிளட் ட்ரீ, அதாவது ரத்த டிராகன் மரம், இது மாதிரி பல தனித்துவமான தாவரங்களோட பிறப்பிடமே இந்த தீவு தான். அதோட பட்டியை லேசா கீர்னா போதும், ரத்தம் மாதிரி செக்கச்செவேல்னு ஒரு திரவம் வெடியும். அதனால தான் அந்த பேரு. ஆனா இவ்வளவு அழகான இந்த இடத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. அது என்னன்னா, நம்மளோட தலையீடு தான். வெளியில இருந்து கொண்டு வரப்பட்ட ஆடு மாடுகள் இங்க அதிகமா மேயறதாலையும், நாம புது புது உயிரினங்களை அறிமுகப்படுத்துறதாலையும் இந்த தனித்துவமான உலகமே நம்ம கண் முன்னாடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போற அபாயத்தில் இருக்கு. இதுதான் சோகோத்ரா தீவு நமக்கு கத்துக் கொடுக்கிற முதல் பாடம். சரி, சோகோத்ரா தீவு தனிமையோட அழக நமக்கு காட்டுச்சு. இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போற இடம் பிரேசில்ல இருக்கு. இது இயற்கையோட இன்னொரு மேஜிக்கா நமக்கு காத்துட்டு இருக்கு. அந்த இடத்தோட பேரு லென்சோயிஸ் மரன்ஹென்செஸ். இந்த இடத்த பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு பக்கம் பார்த்தா இது பழசு நிஜமான மணல் நிறைஞ்ச ஒரு பாலைவனம். ஆனா அதே இடத்துல பளிங்கு மாதிரி கிறிஸ்டல் லைன் தெளிவான தண்ணீர் நிறைஞ்ச ஆயிரக்கணக்கான ஏரிகள் இருக்கு. ஒரு பாலைவனத்துல ஏரிகளா? இது எப்படி சாத்தியம்? இதுதாங்க இயற்கையோட மேஜிக். மழைக்காலம் வரும்போது இந்த வெள்ள மணல் மேடுகளுக்கு நடுவுல தேங்குற மழைநீர் அப்படியே அந்த மாதிரி அழகான நன்னீர் ஏரிகளா மாறிடுது. பார்க்கவே ஏதோ கனவுல வர மாதிரி இருக்குல்ல? ஆனா இந்த அழகான கனவு சீக்கிரமே கலைஞ்சிடுமோன்னு ஒரு பயமும் இருக்கு. ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, காலநிலை மாற்றம், அதாவது கிளைமேட் சேஞ்ச் இதே வேகத்துல போச்சுன்னா இந்த அற்புதமும் நம்ம பூமியிலிருந்து மொத்தமா மறைஞ்சு போகும்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கை பண்றாங்க. ஒரு பக்கம் காலநிலை மாற்றம் ஒரு அதிசயத்தை அழிக்குது, இன்னொரு பக்கம் நாமளே ஒரு அதிசயத்தை எப்படி சிதைக்கிறோம்னு பார்க்கறதுக்கு வாங்க பொலிவியாவுக்கு போகலாம். நாம பார்க்க போற இடம் சாலார் டி யூனி. இத பூமியோட கண்ணாடின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்த பாருங்க. ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். எது வானம், எது பூமி? உங்களால சொல்ல முடியுதா? வானம் அப்படியே பூமியாவும், பூமி அப்படியே வானமாவும் தெரிகிற ஒரு மாயாஜாலத்தை இந்த இடம் உருவாக்குது. உண்மையிலே இது உலகத்திலேயே மிகப்பெரிய உப்பு பாலைவனம். மழை பெஞ்சதுக்கு அப்புறமா இந்த உப்பு தரைக்கு மேல ஒரு மெல்லிய படலம் மாதிரி தண்ணி நிக்கும். அப்போ இந்த முழு இடமும் ஒரு பிரம்மாண்டமான கண்ணாடியா மாறிடும். வானம் அப்படியே கீழே தெரியும். ஆனா இந்த பிரமிக்க வைக்கிற அழகுக்கு பின்னாடி நாம பெரும்பாலும் கவனிக்காத ஒரு யதார்த்தம் இருக்கு. நம்ம எல்லார் கையிலையும் இருக்கிற ஸ்மார்ட் போன், லேப்டாப், ஏன் எலக்ட்ரிக் கார்கள்ல இருக்கிற பேட்டரிக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள் லித்தியம். அந்த லித்தியம் இந்த உப்பு பாலைவனத்திலிருந்து தான் அதிக அளவுல வெட்டி எடுக்கப்படுது. இது நமக்கு என்ன சொல்ல வருது? நாம கிரீன் எனர்ஜி, சுத்தமான ஆற்றல்னு பெருமையா சொல்லிக்கிற விஷயங்கள் கூட ஏதோ ஒரு வகையில இந்த பூமியை பாதிச்சுட்டு தான் இருக்கு. இங்க லித்தியம் எடுக்கிறதுக்காக அளவுக்கு அதிகமான தண்ணீர் பயன்படுத்தப்படுது. இதனால சுத்தி இருக்கிற விவசாயம், உயிரினங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வசதிக்காக நாம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாலையும் இயற்கையோட ஒரு அழகான பகுதி தியாகம் செய்யப்படுது. சரி, மனுஷனோட தேவைகள் எப்படி இயற்கையை மாத்துதுன்னு பார்த்தோம். ஆனா சில சமயம் மனுஷனோட எந்த தலையீடும் இல்லாம இயற்கையே தன்னை ஒரு அழகான ஓவியமா மாத்திக்கும். அப்படி ஒரு இடத்த பார்க்கறதுக்கு வாங்க ஆஸ்திரேலியாவுக்கு போகலாம். நாம பார்க்க போறது ஹில்லியர் ஏரி. இயற்கையோட உண்மையான நிறம்னா என்னன்னு இந்த ஏரி நமக்கு காட்டப் போகுது. இத பாருங்க. இதுல எந்த போட்டோ ஃபில்டரும் கிடையாது, எந்த எடிட்டும் பண்ணல. இந்த ஏரியாவோட நிறம் இயற்கையாவே பிங்க் கலர் தான். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இதுதான் உண்மை. நிச்சயமா இதுக்கு ஒரு அறிவியல் காரணமும் இருக்கு. இந்த ஏரியில உப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம்.
இந்த உப்பு தண்ணியில வாழற டுனானியல்லா செலினான்னு ஒரு வகையான நுண்ணுயிரி, அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் தான் இதுக்கு காரணம். அது சூரிய ஒளியிலிருந்து தனக்கு சக்தி எடுக்கிறதுக்காக பீட்டா கேரட்டின்னு ஒரு சிவப்பு நிறமியை உருவாக்குது. அந்த நிறமி தான் இந்த ஏரிக்கு இந்த அழகான பிங்க் கலரை கொடுக்குது. அறிவியல் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாலும் நம்ம கண்ணால இத பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. இயற்கை அறிவியலை விட எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது, எவ்வளோ ஆச்சரியமானதுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணமா நிக்குது. சோகுத்ராவோட தனிமை, லென்சாய்ஸோட மேஜிக், சாலாட்டி உயுனியோவோட கண்ணாடி பிம்பம், அப்புறம் ஹீலியர் ஏரியோட நிறம், நாம பார்த்த இந்த எல்லா இடங்களுமே நமக்கு ஒன்னே ஒன்று தான் திரும்ப திரும்ப சொல்லுது. இந்த மாதிரி அரிதான தனித்துவமான இடங்கள் ஒரு தடவை அழிஞ்சிட்டா அவ்வளோதான், அது திரும்பவும் கிடைக்கவே கிடைக்காது. இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. இந்த அழகை நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போக வேண்டாமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?